ஹாய் மெடிக்கோஸ். இன்னைக்கு ஹெர்னியானா என்னன்னு பார்ப்போம். அண்ட் தென் சர்ஜரி ப்ரொசீஜரும் நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஃபர்ஸ்ட் ஹெர்னியானா என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஹெர்னியா வந்து நம்ம பெல்லி ரீஜனில் அப்டோமனில் வீக்னஸாக இருக்க மசில் டிஷ்யூவில் பிரேக் டவுன் ஆகி நம்மளோட இன்டெஸ்டைன் வந்து லைட்டாக வெளியே வந்துடும். இதுதான் வந்து ஹெர்னியா. இது நிறைய டைப் இருக்குது. இன்சிஷனல் ஹெர்னியா, இங்குனல் ஹெர்னியா, அம்பிகல் ஹெர்னியா, ஃபெமோரல் ஹெர்னியா அண்ட் ஹியாட்டல் ஹெர்னியா. சர்ஜரி ப்ரொசீஜர் சொல்கிறேன். எண்டோஸ்கோபி மூலியமாகவும் பண்ணலாம், அண்ட் தென் ஓப்பன் பண்ணியும் பண்ணலாம். எண்டோஸ்கோபி மூலியமாக பண்ணால் சின்ன சின்ன ஹோல்ஸ் தான் பண்ணிவிட்டு உள்ள எண்டோஸ்கோபியை இன்செக்ட் பண்ணி நம்ம கேமரா வச்சு எந்த இடத்துல வந்து ஓப்பனாக இருக்குது, டிஷ்யூ டேமேஜ் ஆகிருக்கு, அந்த மசில் வீக்னஸ் இருக்குன்னு சொல்லிட்டு ஐடென்டிஃபை பண்ணி அந்த இடத்துல மெஷ் வச்சுட்டு நம்ம க்ளோஸ் பண்ணிடுவோம். ஸோ இதில் வந்து ப்ரொசீஜர் கம்மி தான். இதுக்கு ஸ்பைனல் அனஸ்தீசியா கொடுப்போம். ஹெர்னியா எப்படிலாம் வருதுன்னு சொல்லிட்டு தெரிஞ்சுக்கோங்க. ஹெவி வெயிட் லிஃப்ட் பண்ணால், க்ரோனிக்காக காஃபிங்கு ஸ்னீசிங் இருந்தாலோ, இல்லை வந்து ப்ரெக்னென்சி ஆஃப்டர் ப்ரெக்னென்சி வரும், அண்ட் தென் சடனாக வெயிட் லாஸ் பண்ணாலோ, சடனாக வெயிட் கெயின் பண்ணாலோ அந்த மாதிரி ஆகும். அப்புறம் பார்த்தீங்கன்னா கான்ஸ்டிபேஷன், குரோனிக்காக கான்ஸ்டிபேஷன் இருக்கவங்களுக்கு வரும். ஓகே, இப்போ நம்ம எப்படி இதை ப்ரிவென்ட் பண்ணலாம்னு சொல்லிட்டு பார்க்கலாம். வெயிட் லிஃப்ட் பண்ணும்போது கரெக்டான டெக்னிக் யூஸ் பண்ணி லிஃப்ட் பண்ணணும். ஹை ஃபைபர் ஃபுட் எடுத்துக்கணும். ஹைட்ரேட்டடாக இருக்கணும். நெக்ஸ்ட் என்ன கேஸ் சர்ஜரி ப்ரொசீஜரில் சொல்லணும்னு சொல்லிட்டு கமெண்ட்ல மென்ஷன் பண்ணிட்டு போங்க. பை.